எடுக்க போயிருக்கையோ அது வேறு விதமாக எங்களிலேயே திரும்புது. அதனால பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். மற்றது எங்கள் கிராமத்து பக்கத்தில் கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரையில் இங்கே உள்ள எல்லாம் மன்னாரில் பேசாலையோ அங்கே இங்கே எல்லாம் இருந்து பிள்ளையெல்லாம் போய் எங்கே கூட்டிகிட்டு வர்றது, கல்யாணம் முடித்தவங்க கூட்டிகிட்டு வராங்க, ஒரு தண்டை கொஞ்சம் இன்னொரு கூட்டிகிட்டு வர்றது. மற்றது ஸ்கூல் நாளில் ஆட்டோக்காரன் பிள்ளைகளை கொண்டு வரான். நிறைய இதில் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அப்போ அதுகளை நாங்கள் டிஎஸ்ஸுக்கு அறிவித்து எத்தனையோ இதுகளை டிஎஸ் உடனடியாக வந்து அவள் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் சாய்தப்பட்ட கொடுத்து அது மறைமுகமானதுலாம் நாங்கள் செய்தும் இருக்கிறோம். அப்படியான பிரச்சனைகள் இன்னும் நடந்துகின்றது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் அங்கே ஆட்டோவாக கடற்கரைக்கு வருவாங்க. வந்தால் குடி போதையெல்லாம் அவங்க இருக்கிறவங்க ஒன்றும் நாங்கள் போய் செய்யலாது. ஒரு நாள் போய் நாங்கள் அவங்கள்ட்ட போனால் அவங்க வெளியில் இருக்கிறவன் கோத்தரோட கொடுத்துவான், கத்தியை கொடுப்பான். அவங்க வர்றது அவனுக்கு இடையூறாக இருக்கக்குள்ள அவன் எதுவும் செய்கிறதுக்கு தயாராக. அதால் எங்களுக்கு பார்த்துக்கிட்டு கொண்ட ஒரு கட்டம் தான் இருக்குது. இப்போ அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. மற்றது இந்த சமூகத்தை கொடுப்பனவுகளை ஒரு வரைக்குள்ள சங்கங்களுக்குள்ள வேலை செய்யலாம் கஷ்டமாக இருக்குது. அப்படியான பிரச்சனைகள். மற்றது இந்த லோன்களை வந்து வெளியில் இருந்து நிறைய பேர் இப்போ கொமசல் மற்றது இந்த ஜனசக்தி அப்படி நிறைய வெளி மக்கள் வந்து உள்ளுக்கு லோன் கொடுக்குறதால அதுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஏன்னா புருஷன் வருமானத்து தெரியாமல் பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க இவங்க என்ன செய்றது, அது ஒரு 500 ரூபா கிழமைக்கு அப்படின்ட்டு ஒரு எடுக்கிறாங்க. இன்னொரு கொண்டு வரைக்குள்ள அவங்க என்ன செய்கிறாங்க, இதில் ஒரு கிழமைக்கு 280 ரூபா தானே அப்படி என்னச்சுன்னு நாங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் கணக்கு பார்த்தா 30,000 மாதத்துக்கு வந்து லோன் கட்டுறேன். ஆனால் கணவருக்கு அந்த இடத்துல 10,000 15,000 ரூபா தான் வருமானம். அப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராது. அப்படி நிறைய இருக்குது. மற்றது அப்படி தேங்கள் கட்டிட்டு விட்டுட்டு ஓடுது காட்டு வீடு வாசல் விற்றுருக்குறாங்க. இப்படியான நிறைய பிரச்சனைகள் கிராமத்துக்குள்ளே இருக்குது. எங்களோட கிராமத்தில் கூடுதலாக எல்லா கிராமங்களும் இப்படியானது இருக்குது. ஆனால் எங்களோட இந்த கடற்கரை பிரச்சனை வந்து கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்குது. அப்போ ஜட்ஜெல்லாம் 20 ரூபா வருவார். ஜட்ஜில் காரை கண்டாலே ஓடிடுவாங்க. இல்லாட்டி அது வளமையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்கலாம். கடற்கரையில் அங்கே போகலாது. சின்ன பிள்ளைங்க லீவு தானே அன்றைக்கு அப்பா அம்மா அப்பாவோட குழந்தைகள் போகும்போது அங்கே போகலாது. போய் நிற்கலாது. காகிதமும் கூட்டிகிட்டு போனாலே எங்களோட என்னோட ஒரு பிள்ளை இந்த பிள்ளை வந்ததுன்னா எனக்கு முன்னுக்கு அந்த பிள்ளைனை கட்டிக்கிறாங்க. அப்படியான கட்டங்கள்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கு.